என்பர்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாள் அமைஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓம் சாய்ராம். ஏப்ரல் 11க்குள்ள உங்க கையில நிச்சயமா ஒரு நல்லது நடந்தே தீரும். நீங்க எதிர்பார்த்தது உங்க கைகள்லயே வந்து சேரப்போகுது. இந்த என்னுடைய நெற்றி ஒளிய தொட்ட இந்த நேரத்துல இது நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நான் உன்னை அன்போடு அரவணைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் தக்க சமயத்தில் நான் உனக்கு செய்வேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறப்போ உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த எல்லாத்தையும் மீண்டும் பெறுவீங்க. அதுக்கு உன் சாயப்பா ஆகிய நான் பொறுப்பு. நீ விரும்புறது எல்லாமே தாமதமாகுது. உன் கர்ம வினையால் உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன்னுடைய கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கிட்டு உனக்கு புண்ணியத்தை உன் சாயப்பா உண்டாக்கி தந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். உன்னுடைய கர்ம வினைகள் சீக்கிரமாக முடிக்கவே உன் அப்பா போராடிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு. நம்ம பிறக்கிறப்போ மூடிய கைகளோட தான் பிறக்கிறோம். இறக்குறப்போ திறந்த கைகளோட போக போகிறோம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால இருக்கிறப்போ கனிவான இதமான வார்த்தைகளை விட இனிமையானது எதுவுமே இல்லை. கூடிய வரைக்கும் நாம மற்றவங்கள்ட்ட பேசுறப்போ கடுமையான சொற்களை அறவே தவிர்த்துட்டு பழக்கத்தை வழக்கமாக்கிக்கணும். இந்த பழக்கத்தை எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும். நல்லது கத்துறது பத்தி நம்ம பேசணும். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான பயமா அமையும். எந்த மனசு நல்லது நினைக்குதோ அந்த மனசுக்கு நிச்சயமா நல்லது நடந்தே தீரும். எந்த ஒரு மனிதன் மற்றவங்களுக்கு நன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த மனிதன் நிச்சயமா வாழ்க்கையில நல்லா தான் இருப்பான். இதை பின்பற்றினா வாழ்க்கை நிச்சயமா சிறப்பானதா இருக்கும். கடந்த காலம் காணாம போயிடுச்சு. எதிர்காலம் அப்படின்றது எதிர்பார்ப்புல இருக்குது. நிகழ்காலம் நிஜமா நிற்குது. புன்னகை பூத்து புத்துணர்வோட நடந்துவாங்க. உங்களுடைய முகத்தில் உள்ள அந்த புன் சிரிப்பே உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும். புதிய பாதை உங்களுக்காக காத்திருக்குது. உன்னை மகிழ்விக்க பூக்களோட நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கிற இந்த கை மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை. தனியே நீ அழுகிறப்பெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் அந்த கை. அது வேறு யாரு கையும் இல்லை, உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். அதை சாயப்பா நிச்சயமா உயர்த்துவேன். நீ ஒருபோதும் இழந்துடாத அந்த தன்னம்பிக்கையை. இழந்துட்டேன்னா திரும்பி அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. எத்தனை பேர் கை தூக்குனாலும் உன்னுடைய தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை இழந்தவங்க வெல்றது கடினம். நம்பிக்கையோடு இருக்கிறவங்க வீழ்றதே கடினம் ஆயிடுது. அதனால இந்த நம்பிக்கையோடு இருங்க. என்னுடைய அந்த வாசகமே அதுதானே, நம்பிக்கையும் பொறுமையும் ரெண்டும் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயுமே இருக்கணும். நீங்க கேட்டதை கேட்டபடி கொடுக்குற அந்த நல்ல நாளும் அந்த ஏப்ரல் 11க்குள்ள நிச்சயமா வந்து சேரும். இன்னைக்கு நீ என்கிட்ட எதெல்லாம் கேட்குறாயோ அது எல்லாமே நிச்சயமா செயல்படுத்தி தருவேன். உன்னுடைய வேண்டுதல்களை முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. என்ன வேணுமோ அதை கேளுங்க, நிச்சயமா பலிக்கும், கிடைக்கும். என்ன நீ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அற்புதங்கள் நடந்துடாதா, அதிசயங்கள் நடந்துடாதா அப்படின்னு ஏக்கத்தோட காத்திருக்கிற. உன்னுடைய கண் முன்னாடி நான் காட்சி தராமல் இருந்து வருவேனா? ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. எப்போ நீ என்னை தேடினாயோ அப்போயே நான் உன் கண் முன்னாடி நான் வந்து அமர்ந்துட்டேன். நீ நினைச்சே பார்க்க முடியாத பல பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்க போறேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள்ள இருக்கிறத மறந்து போய் தேடிக்கிட்டே இருக்கிற. சித்திரமா இருந்தாலும் சிலையா இருந்தாலும் என்னுடைய ரூபத்துக்கு உயிர் கொடுத்து நீ அதை வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் அப்பா நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? உன் கூடவே இருந்து உன்னுடைய வீட்டிலேயே இருந்து உனக்காகவே இருக்கிறேன். இது தெரியாம நீ என்னை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற. நான் உன் கண் முன்னால அமர்ந்துக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ வாசம் செய்கிற இடத்துல எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணா பாதுகாவலனாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மறந்துட்டாலும் உன்னை தேடி வந்துடுவேன். சாயப்பா, சாயி, எனக்கே இந்த சோதனை, சாயப்பா ரொம்ப நன்றி. இப்படி நீ ஒவ்வொரு நேரமும் கூப்பிட்ற பொழுதெல்லாம்
உன் கூடவே தான் இருக்கிறேன். அம்மா அப்பா எப்படி தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறாங்களோ அதுபோல தான் உன்னை கண்ணும் கருத்துமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் நான் எப்பயுமே உங்களுடனே தான் இருக்கிறேன். சாயின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருப்பேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க. தன்னுடைய அம்மா தன்னுடைய அப்பா எப்படி தன்னுடைய குழந்தைகளை அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செஞ்சுடுவாங்க. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே செஞ்சுருந்துடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் உனக்கு அதை எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணும்னு உன் அப்பாவாகிய எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. உன்னுடைய உண்மையான அந்த விசுவாசத்தை மட்டும்தான் என்கிட்ட செலுத்தணும். அப்போது நான் உன் கண் முன்னாடி தான் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்றத நீயே கண்கூடா உணர்வ. நான் நிச்சயம் உன்னை பார்க்க தான் செய்வேன். நீ அழுதுகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆறுதலாக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ சோர்ந்து போயிருந்தா தன்னம்பிக்கை தர அந்த உற்சாகமான வார்த்தைகளாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ குழம்பி போய் தவிர்த்தா உனக்கு விளக்கங்களை தர்றதுக்கு முன்னோடியாக வந்து நிற்கிறேன். யார் ரூபத்திலையும் யார் குரல்லையும் உன்னோட பேசும் ஆற்றலில் பெற்று நான் தருவேன். நான் எவர் மூலமும் உனக்காக என்னால் பேச முடியும், யார் மூலம்னாலும் வந்து பேசுவேன். இத்தனை நாளாக நான் உனக்கு இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பல முறை, ஏன் பல்லாயிரம் முறை உன்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு வேண்டியதை நீ என்கிட்ட வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இதோ அதற்கான நேரமும் வந்து விட்டது. ஏப்ரல் 11க்குள்ளே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நீ தேர்ந்தெடுத்த ஒன்று, நீ மனசால வேண்டினது ஒன்று உன் கையில் வந்து சேரதான் போகுது. இந்த வார்த்தைகள் இன்னைக்கு உனக்காகவே உன்னுடைய செவியில் வந்து சேர்ந்துருச்சு இல்லையா? அதை உணர முடியுதா? நீ என்கிட்ட நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்கிற அந்த நேரம் கூடிய சீக்கிரம் வந்துருச்சு. நீ ஆசைப்பட்டது உடனே கிடைக்கல அப்படின்னா அதை விட பெருசாக ஒன்று கிடைக்கும் அப்படின்றதுல தான் நம்ம நம்பணும். உடனே கிடைக்கல, உடனே சாயப்பாவை வந்து எனக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை சாயப்பா, என்னுடைய மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டாம். எதுக்குமே கலங்க வேண்டாம். எதை நினச்சும் பயப்பட வேணாம். உனக்கு அதற்கு மேல்பட்டது உன் கையில் கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். உன் கஷ்டங்களை உன்னுடைய தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும். தூங்க வந்துட்டாலே தலையணையில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தண்ணீராக ஓடும். நீ வடிக்கிற துளிகளை என்னால் பார்க்க முடியல. நிம்மதியாக தூங்கி எழுந்து எத்தனை இரவுகள் கடந்துட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பயப்படாமல் இரு. ஏப்ரல் 11 உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. நிச்சயமாக அன்னைக்கு வந்து சாயப்பா நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓடோடி வருவ. என்ன நீ நினைப்ப, அந்த நேரம் உன்னுடைய ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வரும். நிச்சயமாக அன்னைக்கு என்ன நினைப்ப. ஓம் சாய்ராம்.